நேத்தைக்கு பொங்கல் ஸ்பெஷலா ஏகப்பட்ட படத்துல இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் D54 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கு இந்த படத்துல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் பிளஸ் டீசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்துடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா அறுவடை அப்படின்னு வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்தது, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு, கரை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. அது என்ன ப்ரோ கரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய இப்ப இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க, தனுஷுடைய பேர் வந்து கரசாமி, என்ன கரண் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. சோ அதான் பாத்தீங்கன்னா இப்ப டைட்டிலா வச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த படம் பாத்தீங்கன்னா 2026 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய OTT ரைட்ஸ் வந்து பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதையுமே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் உடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தரமாவே இருந்தது. அண்ட் இதுல தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று சொல்றாரு, பயிரோ கலையோ பாவமோ புண்ணியமோ அவன் விதைச்சத அவன் வந்தா அறுத்தாகணும், நான் விதைச்சத அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படைஞ்ச கரையை துடைக்கணும், என்னை நம்பி இருக்கிறவங்கள கரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ மேபி பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒரு பெரிய டானா இருந்திருக்கலாம். சோ இப்ப அந்த பிரச்சனை மறுபடியும் வர மாதிரியும், அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலியோ அல்லது வேற யாரையோ காப்பாத்துற மாதிரி கூட சீன் வந்து இருக்கலாம். சோ இந்த படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய போர் தொழில் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் திரைப்படமும் வந்திருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படமே அதே மாதிரி படமா தான் வரும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ஒரு சூப்பரான திரைப்படமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்கு. சோ நீங்க இந்த படத்தோட டீசர் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த கரை டைட்டில் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்திக்கு பொங்கல் ஸ்பெஷலா நெட்ஃபிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இந்த படம்லாம் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஏகப்பட்ட தமிழ் திரைப்படத்தை இந்த வருஷம் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூர்யா 46, அப்புறம் ப்ரோ கோடு, அப்புறம் யோஜி சோடிய 28வது திரைப்படம், அப்புறம் கட்டா குஸ்தி 2, இதய முரளி, மார்ஷல், கரை, சூர்யா 47, வித் லவ், D55, ஆர்டினரி மேன், டயங்கரம். சோ இந்த படத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சோ ப்ரோ கோட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய டைட்டில்ல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ப்ரோ கோட் அப்படிங்கிற பியர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்ல டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணல. ஆனா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ கோட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதய முரளி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப அதுல சேஞ்ச் நடந்திருக்கு. இப்ப ஏப்ரல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா 46 படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, 47 படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்ப கருப்பு படம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கருப்பு படத்துடைய இந்த OTT ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல வந்தது. ஆனா இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கருப்பு படத்தை கன்ஃபார்ம் பண்ணல. சோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இந்த கருப்பு படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கல. சோ கருப்பு படத்தை பத்தி டைரக்டர் RJ பாலாஜி நேத்துக்கு ஒரு வீடியோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரி பொங்கலுக்கு எந்த போஸ்டருமே வரப்போறது கிடையாது, அவர் படத்தை செல்ஃப் ரோல் பண்ணிக்கிறாரு. அதாவது ஏற்கனவே பொங்கல், ரம்ஜான், தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போஸ்டர்லாம் விட்டாச்சு. இந்த மாதிரி 473 போஸ்டர் வர அளவுக்குலாம் பிளான் இல்ல. அதனால பொங்கலுக்கு எந்த போஸ்டரும் வரப்போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட இன்னொரு அப்டேட்மே கொடுத்திருக்காரு. அதாவது இந்த கருப்பு படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான். அந்த செகண்ட் சிங்கிள்ல வந்து இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ எப்ப வந்தாலும் இந்த படம் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும், ஸ்பெஷலான படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜய் அடியா ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு இந்த படத்துல இருந்து இன்னொரு சேடா நியூஸ் தாங்க வந்திருக்கு. அதாவது KVN ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் சொன்ன உத்தரவு அதை எதிர்த்து நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க. சோ நேத்துக்கு பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. இந்த கேஸை நாங்க எடுக்க விருப்பப்படல, நீங்க சென்னை கோர்ட்ல இந்த கேஸை பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ உயர் நீதிமன்றத்துக்கே போய் அங்கேயே இந்த கேஸை பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ சென்னை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஜனவரி மாசம் இந்த ஜனநாயகன் படம் வரப்போறதே கிடையாது. சோ இப்ப ஜனவரி 20ஆம் தேதி விசாரணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயுமே யாருக்கு சாதகமா தீர்ப்பு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே மூவி டீம் சாதகமா தீர்ப்பு வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். சென்சார் சர்டிபிகேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் சென்சார் போர்டு வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணாங்க. சோ இப்போ வந்தாலுமே அவங்களுக்கு சாதகமா வரதுக்கு தான் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒருவேளை அவங்களுக்கு சாதகமா வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பி என்னென்ன கட்டலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த மாசம் பிப்ரவரி மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கேவிஎன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் அல்லு அர்ஜுனும் லோகேஷ் ராஜு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அல்லு அர்ஜுனுடைய 23வது திரைப்படமா அந்த படம் வந்து இருக்க போகுது. சோ இந்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு. ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2026 லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய வருஷமா இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் அவர் ஹீரோவா நடிச்சிருக்கிற டிசி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சம்மர்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்ப கரியர்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டா அந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி லோகிக்கு இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வருஷமா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்ப அட்லியோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மேக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ முடிச்சிட்டு ஜூன் அல்லது ஜூலை எண்டுக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் லோகி படம் வந்தாலே கேட்கற கேள்விதான் இந்த படம் எல்சிக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 100% எல்சிக்குள்ள வரப்போறதே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டாண்டர்ட் பிலிம் தான். சோ இது போக ஆரம்பத்துல வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இரும்பு கை மாயாவி அந்த ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்தது. ஆனா இப்போ வரைக்கும் இது கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. மேபி இரும்பு கை மாயாவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திருச்சென் 3 படத்துடைய ரிலீஸ் டேட்டை நேத்திக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மலையாள இண்டஸ்ட்ரியா ஒரு மோஸ்ட் அவைட்டட் பிலிம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 350 கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் ஆயிருக்குங்க. இந்த ஓடிடி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து 350 கோடி ரூபாய்க்கு ஆயிருக்கு. சோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாளம் திரைப்படங்கள்லயே இந்த அளவுக்கு பிசினஸ் எந்த படத்துக்குமே நடந்தது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல தான் இந்த திருச்சென் 3 படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை எப்படி முடிக்க போறாங்க. இந்த திருச்சென் சீரிஸ் உடைய கடைசி பாட்டா இந்த திருச்சென் 3 தான் இருக்க போகுது. சோ இதை வந்து எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா முடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. சோ கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே வந்து எந்த சொதப்பலும் இருக்காது, தரமா தான் பண்ண போறாங்க. ஆனா எப்படி இந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் கேள்வியே. ஜார்ஜ் குட்டி வந்து மாட்டிக்கிற மாதிரி போலீஸ்ட போய் மாட்டிக்கிற மாதிரி காமிக்க போறாங்களா அல்லது ஜார்ஜ் குட்டியும் அவங்க ஃபேமிலியும் எல்லாருமே தப்பிக்கிற மாதிரி காமிக்க போறாங்களா அப்படிங்கறதான் இப்ப கேள்வியே. இந்த ஸ்டோரியை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருந்துட்டு இருக்குங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இப்போ இந்த திருச்சென் 3 படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ படம் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.